ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாடா நெக்ஸான். இந்த பைக்கில் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கிளச்சு ஆடாக இருக்குது. இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இப்போ நான் கிளச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். கிளச்சு நல்லா ஆடாக இருக்குது. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டும் கிளச்சு ஆடாக இருக்குன்னு தான். நான் கிளச்சுக்கு ரிமூவ் பண்ணுறேன். கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணணும். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணணுன்னா நம்ம சேஸை டவுன் பண்ணணும். இப்போ நான் சேஸோட போல்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். சேஸை நான் கம்ப்ளீட்டாக வெளில எடுக்கலை, டவுன் பண்ணியிருக்கேன். டவுன் பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம். நான் கியர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். கிளச் ரிலீஸ் வேதிங் பார்த்தீங்கன்னா ஒரே நாய்ஸு. 90,000 கிலோமீட்டர் ஓடினாலும் இதுதான் ஃபஸ்ட் டைம் கிளச் சேஞ்ச் பண்ணுறேன். கிளச் கவர்ஸ், கிளச் பிளேட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு போயிருக்கு. அதை தேஞ்சு போய் அதோட பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக கிளச் கவர்ஸ் ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும். டஸ்ட் ஆனோடனே அந்த டைட்னஸ் வந்துடும், கிளச் ஆட் ஆகிடும். நான் இப்போ டாட்டா ஒரிஜினல் வாங்கிட்டேன். கிளச் பிளேட்டும் கிளச் கவர்ஸ்லையும் ஒரு பாக்ஸில் வரும். ரிலீஸ் பேரிங்கும் நான் வாங்கிட்டேன். பேரிங் வந்து ஹைட்ராலிக் டைப்பு. இப்போ நான் கிளச் அசம்பிளி பண்ணுறேன். ரிலீஸ் பேரிங் ஃபிட் பண்ணுறேன். இது ஃபிட் பண்ணிச்சு. கியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணேன். கியர் பாக்ஸ் ஃபிட் பண்ணிச்சு. எல்லாம் போல்டு நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிளச்சை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். கிளச்சு சாஃப்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.